நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம 100 கிராம் வந்து ஊற்றிக்கிடுவோம். வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு, கடுகு வந்து 1/2 ஸ்பூனு, ரெண்டையும் ஒன்றாவே போட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவு போடுறேன். முழுசாகவே போட்டுடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, குண்டு வத்தல் வந்து ஒரு 3 மிளகாய். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ வெள்ளைப்பூடை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். நறுக்கி போட வேணாம், இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெள்ளைப்பூடு வந்து இந்த அளவுக்கு லேசாக பாருங்கள், எண்ணெயில் லேசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து மிளகு தக்காளி விதை இருக்குது பாருங்கள், தக்காளி மாதிரி இருக்கும்ல, அது காஞ்சது. நான் வீட்லேயே இந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இது வகுத்து புண்ணை வந்து ஆற்றக்கூடியது. அதை நம்ம போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இது நல்லா வந்து ரோஸ்டடாக வதக்கி விடுங்க. இந்த குழம்பு வந்து நீங்கள் ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த மிளகு தக்காளி விதை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. இப்போ மிளகு தக்காளி எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு வந்து ட்ரையாக இந்த நம்ம வதக்கிட்டோம். அப்போ தான் நம்ம குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அடித்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம். புளியை வந்து குறைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ தக்காளி ஜூஸ் ஊற்றிருக்கோம்னா நல்லா வந்து சுண்டி வரணும். அதன்றைக்கி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற போட்டு இந்த மாதிரி இருத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கொதி விடட்டும். இப்போ குழம்பு வந்து கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் இந்த அளவு வந்து கொதிச்சு சூப்பராக இருக்குது. பாருங்கள் அருமையாக இருக்குது குழம்பு. சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஏதாவது கூட்டு அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இது வகுத்து புண்ணை குணப்படுத்தும். மிளகு தக்காளி விதை கிடச்சின்னா இந்த மாதிரி போட்டு குழம்பு வச்சுருங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.